லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அல்லாஹினுடைய சந்திப்பையும் யார் விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹினுடைய தூதருடைய வாழ்க்கையிலே, அல்லாஹினுடைய தூதருடைய சீராவிலே நல்ல முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் சீராவை அறிவதிலிருந்து தூரமாகி வாழ்கிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا من لا அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை புகழ்ந்து ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள் இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை மாத்திரம் பயந்து வாழ வேண்டும் என்றும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் ஏவியிருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். இந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி இந்த சமுதாயத்திலே நல்ல விடயங்களை ஏவ வேண்டும் என்றும் தீய விடயங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேத வசனங்களின் மூலமாக இந்த மக்களை பக்குவப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நல்ல பண்பாடுகள் மூலமாக, அழகிய பண்பாடுகள் மூலமாக அழகு பெற வேண்டிய அழைப்பு பணி என்ற தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபுஸ்ஸிலத் என்ற ஆயத்திலே 33வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, வமன் அஹ்ஸனு கௌலன்
மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யாரொருவர் அல்லாஹ்வின் பக்கம் தஅவா செய்து தானும் நல்ல அமல்கள் செய்து மக்களையும் அதன் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் செய்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய பேச்சை விட மிக அழகான பேச்சு எது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னை ஒரு முஸ்லிம் என்று பிரகடனம் செய்து பேரளவில் அவன் ஒரு முஸ்லிமாக வாழ்வதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. அல்லாஹினுடைய கட்டளைகளை அவன் ஏற்று அல்லாஹினுடைய அவன் வழிகாட்டிய நல்லமல்களை செய்து பிற மக்களையும் நல்லவற்றின்பால் அழைக்கின்ற ஒரு முஸ்லிமைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இந்த பூமியிலே நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நிறைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை தன்னுடைய உள்ளத்திலே சுமப்பது என்பது அவனுடைய உள்ளங்கையில் நெருப்பு தணலை ஏந்தி வாழ்வது எப்படி இருக்குமோ அதே போலதான் என்று சொன்னார்கள். அத்தகைய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை சுமந்து கொண்டு ஒரு நிமிடமேனும் பூரணமாக வாழ முடியாத ஒரு கஷ்டமான இறுக்கமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாழ வேண்டும், நல்ல விடயங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ எத்தனிக்கின்ற ஒரு மனிதனால் வாழ்ந்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான கால சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்திலே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பது என்பது இன்றியமையாத ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட வாழ்க்கையில் இந்த பணியை எப்படி செய்தார்கள் என்பதை அறிந்து அந்த வழிகாட்டல் மூலமாக இந்த பணியை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது லக்கத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அல்லாஹினுடைய சந்திப்பையும் யார் விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹினுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அல்லாஹினுடைய தூதருடைய சீராவிலே நல்ல முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைக்கு நாங்கள் சீராவை அறிவதிலிருந்து தூரமாகி வாழ்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கடந்து செல்கிற போதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி அறிந்து கொள்வதிலிருந்தும் அதை பின்பற்றுவதிலிருந்தும் நாங்கள் தூரமாகி வாழ்ந்து விடுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை எடுத்து சொல்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். அன்றைய காலத்திலே வாழ்ந்த காஃபிர்கள் எல்லாம் நபி அவர்களை பார்த்து பைத்தியக்காரன், ஜோசியக்காரன், சூனியக்காரன் என்றெல்லாம் பல்வேறுபட்ட இம்சை வார்த்தைகளால் அவர்களை நோவினைப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீதும் அதை எழுதுபவர்கள் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே இந்த மக்களுடைய இம்சை வார்த்தைகளால் அவர்கள் திட்டுவதைப் போல நீங்கள் பைத்தியக்காரர் கிடையாது. வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் நல்ல பண்பாடுடைய மனிதராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு குறித்து குர்ஆனிலே சொல்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே
அன்னலாருடைய வாழ்க்கை குறித்து அவர்களுடைய பண்பாடு குறித்து வினவப்பட்ட போது சொல்கிறார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த அழகிய முன்மாதிரியை கொண்ட அல்லாஹுவினால் குணத்தால் சிலாகித்து பேசப்பட்ட இந்த தூதருடைய முன்மாதிரியை கொண்டுதான் எங்களுடைய தஅவா பயணங்கள் அமைய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு பயணம், காலத்திற்கு தேவையான ஒரு பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே வந்த அனைத்து நபிமார்களும் செய்த மிக முக்கியமான பணி. இந்த பணி இடம்பெறாவிடின் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று எச்சரிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பணிதான் தஅவாவுடைய பணியாகும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 104வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு சாரார் இருக்கட்டும். எங்களிலே பல்வேறுபட்ட சாரார் இருக்கிறோம், எங்களிலே பல்வேறுபட்ட சாரார் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சிலாகித்து பேசுகின்ற, அல்லாஹ் சிறப்பானவர்கள் என்று சொல்கின்ற சாரார் யார் தெரியுமா? அவர்கள் யதுஊன இலல் கைர், நல்லவற்றின்பால் மக்களை அழைப்பார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விடயங்களை மக்களுக்கு ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீய விஷயங்களிலிருந்து மக்களை தடுப்பார்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த சமுதாயத்தில் இருந்து வெளிப்படுகின்ற நல்ல மக்கள் யார் என்றால், உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் மக்களுக்கு நல்லதை ஏவுகிறார்கள், தீய விடயங்களிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் தஅவா பணி என்பது, அழைப்பு பணி என்பது ஒரு குறித்த சாராரோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பணி கிடையாது. ஒரு தந்தை ஒரு வீட்டிலே கட்டாயம் ஒரு தாயியாக இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் கட்டாயம் ஒரு பாடசாலையிலே ஒரு தாயியாக இருக்க வேண்டும். இப்படி எந்த இடங்களை எடுத்துக்கொண்டாலும் குறித்த சாராரோடு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் எல்லோருக்கும் இந்த தஅவா கடமை என்பதை நாங்கள் அடிப்படையாக உணர வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் உணர தவறி இருக்கிறோம். அது குறித்த உலமாக்களினுடைய பணி, அது குறித்த ஜமாத்துக்களினுடைய பணி, அது குறித்த ஒரு சாராருடைய பணி, அது நிர்வாகிகளுடைய பணி என்று மட்டுப்படுத்தி எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய வீட்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய தஅவா கடமைகளை, எங்களுடைய சமுதாயத்திலே இடம்பெறுகின்ற தீமைகளை தடுக்கின்ற விவகாரத்தில் நாங்கள் காட்ட வேண்டிய கரிசனைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் தூரமாகி விடுவதற்கான காரணம், இந்த தஅவாவினுடைய பணி என்பது ஒரு குறித்த சாரார் மீது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு பணி என்ற ஒரு பிழையான புரிதலே அதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஅவாவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரம் இந்த தஅவாவை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நான் மேலே சொல்லி காட்டியது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட பிரச்சார காலத்திலும் அவர்கள் இந்த தஅவாவை முன்னெடுத்த அந்த வழிமுறைகள், அடிப்படைகள், அவர்களுடைய பண்பாடுகளை கட்டாயம் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். தஅவா செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு மாத்திரம் நாங்கள் இருந்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தஅவா செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிசயமான, இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் துஆ செய்கிறோம். உமர் என்று நாங்கள் அவருடைய பெயரை வெறுமையாக சொல்வதற்கு சங்கடப்படுகிறோம், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அலி என்று சொல்வதற்கு சங்கடப்படுகிறோம், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். எந்த ஒரு சஹாபியையும் கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஒரு கடுகளவெனும் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் அன்பும் இத்தகைய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாட்டிற்கு இருந்திருக்கின்றது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக், நபியே அல்லாஹ்வினுடைய பாதையில் மக்களுக்கு நீங்கள் தஅவா செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் தஅவா செய்யுங்கள். தஅவா என்பது அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டியதும்
அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிய முறைப்படி செய்யப்பட வேண்டியது. அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் தஅவா செய்யுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, தஅவாவை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபு ஸபத் என்ற சனிக்கிழமை வாசிகளினுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நாங்கள் எல்லோரும் அதிகமாக அறிந்திருக்கின்ற ஒரு வரலாறு. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஒரு சாராரை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை தடுத்துக் கொண்டிருந்தார்கள், தஅவா செய்தார்கள். அவர்களில் இருந்த ஒரு கூட்டம், وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ, அந்த சமுதாயத்திலே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பாவம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? அவர்களைத்தானே அல்லாஹு தஆலா அழிக்கப் போகிறான் என்று ஒரு சாரார் கேட்டார்கள். ஒரு சாரார் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சாரார் அந்த பாவத்திலிருந்து தடுத்து கொண்டிருந்த சாராரை பார்த்து கேட்கிறார்கள், லிம தஅய்லூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் தான் அவர்களை அழிக்கப் போகிறான், நீங்கள் எதற்காக அவர்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள். இந்த இரண்டு காரணமும் தான் நாங்கள் ஏன் தஅவா செய்ய வேண்டும் என்றதுக்கான விடையாகும். முதலாவதாக சொல்கிறார்கள், காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக் கூடாது என்பதற்காக தஅவா செய்கிறோம். அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக் கூடாது என்பதற்காக தஅவா செய்கிறோம். இந்த பொறுப்புணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். நாங்கள் ஏன் தஅவா செய்கிறோம் என்ற ஒரு தெளிவான அடிப்படை எங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சமுதாயத்தில் இருக்கின்ற தீங்குகளிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதற்காக இப்படி எல்லாம் ஆசைப்படுகிறோம். மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், எங்களோட ரப்பு எங்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஒரு பாவம் இடம்பெறுகிற போதும் அந்த பாவத்தை நான் கண்டுகொள்ளாத நிலையில் கடந்து சென்றால் என்ற ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே இடம்பெறுகின்ற ஒரு பகிரங்கமான ஒரு பாவத்தை நான் தடுக்கவில்லை என்றால் என்னுடைய ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம் எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய மனைவியுடைய விவகாரத்தில் நான் அலட்சியமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம் இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே நிறைய பாவங்கள் இடம்பெறுகின்றன, அந்த பாவங்களை நான் தட்டி கேட்கவில்லை என்றால் என்னுடைய ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இதற்காகத்தான் தஅவா செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் ஏன் தஅவா செய்கிறோம் என்ற தெளிவில்லாமே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தெளிவு எங்களுக்கு கிடையாது. அதனால தஅவாவினுடைய சில கட்டத்தோடு நாங்கள் தளர்ந்து விடுகிறோம். சில எல்லையை தாண்டி நாங்கள் போறது கிடையாது. எனவே ஒரு சகோதரன் ஹிதாயத்து பெற வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்காக கடைசி வரைக்கும் நாங்கள் போராட வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களோட குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு சகோதரர்களே, வஸ்தபிர் அலைஹா என்று சொல்கிறான். அந்த தொழுகையை நீங்கள் ஏவுகின்ற போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். உங்களோட குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் தொழாமல் இருக்கிறாங்க, உங்களோட மனைவி தொழுறல்ல, உங்களோட சகோதரிகள் தொழுறல்ல. இதை சொல்லும் போது எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த தஅவாவினுடைய அடிப்படையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் இந்த பணியை முன்னெடுக்கிற போது அவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களும் சவால்களும் எதிர்ப்புகளும் எதற்காக என்பதை
நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் நல்லதை சொல்ல வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், ஆனால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரக்கூடாது என்று நினைப்பது என்பது ஒரு பிழையான ஒரு புரிதலாகும். இந்த பிழையான புரிதலோடு தஅவா செய்கிற போதுதான் நாங்கள் ஒரு கட்டத்தோடு அந்த தஅவாவை நிறுத்தி விடுகிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வஸ்தபிர் அலைஹா, நீங்க தொழுகை ஏவுங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க, அவர மௌத்து வரைக்கும் போராடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனதளவால் கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபிடத்திலே கடைசிக்கு அவருடைய மரண தருவாயிலே போய், யாம் என்னுடைய சிறிய தந்தையே, குல் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற பேரார்வத்தோடு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் யாருக்குமே தீர்ப்பு கொடுத்து விடக் கூடாது. ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் நாங்கள் அவரை, அல்லாஹு தஆலா அவருக்கு கடைசி வரைக்கும் அவருடைய தொண்டைக்குழுக்குள் கர்கர் என்ற சத்தம் கேட்கிற வரைக்கும் அவருக்கான தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்திருக்கிறான். நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் திருந்த மாட்டார், இவர் இப்படியே மௌத்தாகி விடுவார், இது மாதிரியான மிக பாரதூரமான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய தஅவா பணியை இடைநிறுத்தி விடுகிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தஅவா செய்யுங்க. அந்த கவலை உங்களுக்கு வர வேண்டும். அட என்ற சகோதரன் தொழாமல் இருக்கிறான் என்ற கவலை வர வேண்டும். அந்த கவலையோடு தஅவா செய்யுங்கள். என்னுடைய சகோதரன் வட்டியில இருக்கின்றான் என்ற கவலை வர வேண்டும். அந்த கவலையோடு தஅவா செய்யுங்கள். அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக தஅவா செய்யுங்கள். ஒரு பிழையை பார்த்தவுடன் அந்த பிழையை அவன் விட வேண்டும் என்பதற்காக தஅவா செய்யுங்கள். ஒருவன் செய்கிற தவறை பார்த்துவிட்டு அவனுக்கு தீர்ப்பு சொல்லாமல் எப்படி இவனுக்கு தஅவா செய்யலாம், இவன் திருந்து முகமாக எப்படி இவனோடு பேசலாம் என்ற திட்டமிடல்களோடு எங்களுடைய தஅவா முறையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நாங்கள் ஏன் தஅவா செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காகவும், இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் யாருக்கு தஅவா செய்கிறோமோ அவங்க திருந்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தஅவா செய்ய வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், நல்லதை ஏவ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அதனுடைய வழிமுறைகள் எங்களுக்கு தெரியாமல் இருப்பதை பார்க்கிறோம். பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, ஹிக்மத்தை கொண்டும் நல்ல உபதேசங்களை கொண்டும் தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நல்ல உபதேசங்களை கொண்டு தஅவா செய்ய வேண்டும், நல்ல பண்பாடுகளை கொண்டு தஅவா உருவாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிற போது இருந்த சமுதாயத்தை வாசித்து பாருங்கள், அவர்களுடைய பண்பாடுகளை வாசித்து பாருங்கள். சகோதரர்களே, அவர்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிக துர்க்குணங்களால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே தன்னுடைய அஹ்லாக்கை கொண்ட தஅவாவை செய்தார்கள். வெறுமனே அவர்கள் நல்லதை ஏவக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் பேச்சிலே ஒன்றும் என்ற தஅவா அவர்களிடத்தில் இருக்கவில்லை. வெறும் பேச்சு திறமைகளை கொண்ட தஅவா அவர்களிடத்தில் இருக்கவில்லை. வெறும் பிரச்சாரகராக மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜாஹிலிய சமுதாயத்து மக்கள் மத்தியில் நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய செயலும் வித்தியாசப்படவில்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய தஅவா வெற்றிக்கு மிக அடிப்படையான காரணம் அவர்களுடைய வார்த்தைக்கும் அவர்களுடைய செயலும் ஒன்றாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை எடுத்து வாசித்து பாருங்கள். நபி அவர்களுடைய சீராவோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வாசித்து பாருங்கள். ஒருவன் பாவம் செய்து கொண்டு வருகிறான் என்றால் அவனோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு வெறுமனே உணர்ச்சி வசப்படுகின்ற தஅவாவை நாங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஓடோடி வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எப்படி இருந்தது என்பதை வாசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் என்ற மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். அவரோடு அவருடைய அந்த குறையை எப்படி மறைக்க வேண்டும், அவர் எப்படி பெரிய பாவம் செய்தாலும் அவரோடு மிக மென்மையாக நளினமாக நடந்து கொள்கின்ற ஒரு முறையை நபி அவர்கள் அங்கே கையாண்டார்கள். அவருடைய குறையை முடியுமான வரைக்கும் மறைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். சகோதரர்களே, ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டால் அந்த பாவத்தின் மீது கோபப்படுகிறோம், வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியிடுகிறோம், அவருக்கு ஏசுகிறோம், அவரை சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடுகிறோம், அவருக்கு தீர்ப்பளித்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இதுவா என்று கேட்டால் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌனை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஃபிரௌன் மிக கொடுங்கோல் ஆட்சியாளன். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், ஆண்களால பிரச்சனை இருக்கென்று அவன் அறிந்ததும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையுமே வெட்டி வீசுகிறான். எப்படிப்பட்ட ஒருவனாக இருப்பான்? இவனை விட குடும்பக்காரன் யார் இருக்கிறார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபிரௌனுக்கு தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிற போது ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரரையும் போய் அவரோட நீங்க பேசுங்க, ஃபிரௌனோட நீங்க பேசுங்க, ஃபிரௌனுக்கு நீங்க தஅவா செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் சிலாக்களை எங்களோட மனசிலிருந்தே ஒதுக்கி விடுகிறோம். இவர்கிட்ட பேச இயலாது என்று முடிவெடுத்து விடுகிறோம். இவர்கிட்ட பேசி இவர் திருந்த மாட்டார் என்று நாங்களே முடிவு செய்கிறோம். சகோதரர்களே, இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு நிலை இருந்திருக்குமாக இருந்தால் ஃபிரௌன் விஷயத்தில் என்ன யோசிச்சிருக்கணும்? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஃபிரௌன்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்க. எப்படி பேசுங்க என்றால் கௌலன் லய்யினன், மிக சாஃப்டாக பேசுங்க, நல்ல மிருதுவான வார்த்தைகளை கொண்டு ஃபிரௌனோட நீங்க தஅவா செய்யுங்க, அவனுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அவன் பிரயோஜனம் அடையலாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளலாம், அவனுக்கு நீங்க தஅவா செய்யுங்க என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல பண்பாடுகளை கொண்டு அழகுபடுத்துகின்ற, நல்ல பண்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்படுகின்ற தஅவாக்களுக்கு அதிகமான சக்தி இருக்கிறது, அதற்கு அதிகமான பிரதிபலன்கள் இருக்கிறது, அதற்கு அதிகமான தாக்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் இருக்கிற போது எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்து விடுகிறார். பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்தால் எப்படி கோபம் வரும்? இன்னைக்கு பள்ளிவாசலில் எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரம் ஒரு சின்ன புள்ள கொஞ்சம் சத்தம் போட்டுட்டால் எங்களுக்கு எப்படி கோபம் வரும்? நாங்கள் எல்லாருமே ஏசுவோம், ஆத்திரப்படுவோம், எல்லார பார்வையும் அங்கே தான் இருக்கும். சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழித்து விட்டார். இப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மனிதரோடு கொந்தளிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல பண்பாடுள்ள
தாயியாக இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅவு, அவரை விடுங்க, அவரை விடுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுங்க. அப்போ சஹாபாக்கள் அதை சுத்தப்படுத்துறதுக்காக போகிறாங்க. அவர் சிறுநீர் கழித்து முடிந்ததும், அங்கே சுத்தப்படுத்தி எல்லாம் முடிஞ்சதும், அவர் அழைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். எவ்வளவு மிக நிதானமான தஅவா என்று பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு நிதானமான தஅவா. பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இது மஸ்ஜித் என்று நசிகத் செய்கிறார்கள். அந்த மனிதர் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், மற்ற யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடாது என்று துஆ செஞ்சுட்டு போறார். அந்த மனிதருடைய தவறுடைய விஷயத்தில் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற முன்மாதிரியை பாருங்க, எப்படி மென்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை எங்களிடத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அறிவுபூர்வமான பண்பாட்டு ரீதியான தஅவா எங்களிடத்தில் இடம்பெற வேண்டும். எங்களுடைய பிள்ளையுடைய விஷயமாக இருந்தாலும், எங்களோட வீட்டில் எங்களோட குடும்ப விஷயமாக இருந்தாலும், சகோதரர்களே, எங்களோட மனைவி ஒரு பிழை செய்கிற நேரம் நாங்கள் கோபப்பட்டு சத்தமாக பேசி எங்களுடைய கோபத்தை திணித்து விடுகின்ற ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்துகிறோமே தவிர, அந்த தவறை எப்படி பண்பாடாக சுட்டிக்காட்டலாம் என்பதை திட்டமிட மறுக்கிறோம். இன்றைக்கு நல்ல குழந்தைகளை உருவாக்குகின்ற இந்த நல்ல பணியில் நிறைய பேர் தோல்வி அடைந்திருப்பதற்கான காரணம் நல்ல பண்பாடுகளும் நல்ல அணுகுமுறைகளும் கையாளப்படாமைதான் என்பதை நாங்கள் யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. நல்ல பண்பாடுகளை கொண்ட அழகான முறையிலே பேசுகின்ற லுக்மானுல் ஹிக்மா அவர்கள் தன்னுடைய புதல்வரை அழைத்து எப்படி தஅவா செய்தார்கள். யா புனை, என்னுடைய அருமை மகனே. இன்றைக்கு பிள்ளைகளோட யார் சகோதரர்கள் இப்படி பேசுறோம்? என்னுடைய அருமை மகனே, நீங்க சிறுக்கு செஞ்சிடாதீங்க. சிறுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஒவ்வொரு விடயமாக விளங்கப்படுத்துகிறார்கள். அதுக்கு முன்னால் அவங்க கையாண்ட வார்த்தைகள் மிக மென்மையானது. எனவே நல்ல அஹ்லாக்குகளை கொண்டு தஅவா இடம்பெற வேண்டும், நல்ல பண்பாடுகளை கொண்டு தஅவா இடம்பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யமாமா என்ற பிரதேசத்திலே சுமாமா என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். இவர் இஸ்லாத்திற்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். மிக கடுமையாக சஹாபாக்களை தொந்தரவுபடுத்தி கொண்டிருந்தார். சஹாபாக்களை கொலை செய்யறதுக்கும் அவர் தயங்கல. இப்ப இவர் யார் இஸ்லாத்தினுடைய பார்வையில்? மிகப்பெரிய ஒரு எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பிடிச்சு கொண்டு வாங்க என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் அவரை பிடிச்சு கொண்டு வாங்க. நபி அவங்க அவரை பழி வாங்க வேண்டும், அவரிடம் பழி தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. அவரை பள்ளியில் ஒரு மூலையில கட்டி வைக்கிறாங்க, சிறைப்பிடித்து வைக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழிந்ததும் போய் கேட்கிறார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட நிலப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமுள்ள, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகின்ற, கடினமான வார்த்தைகளை கொண்டு தஅவா செய்கின்ற ஒரு தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு சகோதரர்களே நாங்கள் இந்த சஹாபாக்களை பார்த்திருக்கலாது. சுப்ஹானல்லாஹ், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற இன்றைக்கு சஹாபாக்களுடைய பட்டியலிலே இணைத்துக் கொண்டு துஆ செய்யக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ்வினுடைய உதவியினால் நபி அவர்கள் எப்படி உருவாக்குகின்றார்கள் என்று பாருங்கள். நபி அவங்க கூட்டிக் கொண்டு போய் பெரிய பயானெல்லாம் பண்ணல சகோதரர்களே, அவங்களோட பண்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். மா இந்தக யா சுமாமா, இரண்டாவது நாளும் கேட்கிறாங்க. சுமாமா என்ன சொல்றார், நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் தக்துல் தாதமின், அதுக்கு நான் தகுதியுடையவன். நீங்க என்ன மன்னிச்சால்
நான் நல்ல நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்கிறார்கள். 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா இந்த கயா சுமாமா, சுமாமாவை உங்களோட நிலப்பாடு என்ன என்று கேட்கிறாங்க. அவர் அப்படியே சொல்கிறார், அவரை விடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுமாமாவை விடுங்க என்று சொல்றாங்க. போய் ஒரு கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சகோதரர்களே, இது எதனால வந்தது? அவர்களுடைய நல்ல பண்பாடு, மன்னிப்பு, தயாளத்தன்மை, மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற, மற்றவர்களுடைய மனங்களை மதிக்கின்ற, ஏற்ற தாழ்வுகள் இன்றி எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற நல்ல குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததனால் அவர்கள் இத்தகைய ஒரு வெற்றியை அடைந்தார்கள். எனவேதான் எங்களுடைய தஅவா பிரச்சாரங்களில் பண்பாடுகள் வர வேண்டும், நிதானம் வர வேண்டும், ஹிக்மத் கையாளப்பட வேண்டும், தூரநோக்கு சிந்தனை எங்களிடத்தில் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளை மிக நிதானமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு தஅவா முறை எங்களுடைய சமுதாயத்தில் உருவாக்கப்படுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நல்ல சமுதாயம், நல்ல ஒரு உம்மத்தை பார்க்கலாம், நல்ல உருவாக்கங்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அஹ்லாக்குள்ள, நல்ல பண்பாடுள்ள தாயிகளாக, எங்களுடைய வீட்டு தலைவராக நாங்கள் இருந்தால் ஒரு நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு தந்தையாக, ஒரு நல்ல அஹ்லாக்குள்ள ஆசிரியராக, நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு பள்ளிவாசல் தலைவராக, நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு ஆலிமாக, நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு நண்பனாக இருந்து எங்களுடைய தஅவா பணியை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நிலை இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வெற்றியை நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும். அல்லாஹினுடைய கருணையினால் நபியை நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் ஒரு கடும்போக்கூடிய மனிதராக இருந்திருந்தால், நீங்கள் ஒரு கடும்போக்கூடிய பாவங்களை ஒரு மனுஷர் பாவம் செய்யறதை பார்த்து நீங்க கோபப்பட்டு அவருக்கு நரகவாதி என்று தீர்ப்பளித்து அவரை சமூகத்தை விட்டு ஓரங்கட்டி விடுகின்ற ஒரு கடுமையான ஒரு குணம், மற்றவர்களை மன்னிக்க முடியாத இறுக்கமான ஒரு குணம், மற்றவர்களை அனுசரிக்க முடியாத ஒரு கடினமான ஒரு பண்பு உங்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், உங்களை சுற்றி உங்களுக்காக உயிரை விடுவேன் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் ஈச்ச மூலைகளால் பின்னப்பட்ட பாய்களில் தூங்கி உங்களுடைய முதுகிலே அதனுடைய தடங்கள் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத, நீங்கள் கடலுக்குள்ளால் நுழைந்து இந்த மார்க்கத்திற்காக உதவி செய்ய வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்வோம் என்று துணிந்து ஈமானை உரைக்கின்ற, அல்லாஹுடைய தூதரை நாங்கள் உயிரை விட மேலாக நேசித்து அவரை அணுவணுவாக பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்ற இந்த சஹாபாக்கள் உங்களோடு இருந்திருக்க மாட்டார்கள். லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், இவர்கள் எப்போதோ உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த திருமறை வசனம் எங்களுக்கு சொல்ல வருகின்ற மிக முக்கியமான அடிப்படை என்னவென்றால், கடும்போக்குவாதம் என்பது மக்களை விட்டும் எங்களை தூரப்படுத்துகின்ற ஒரு பண்பாகும். பேச்சில், நடத்தையில், தஅவாவில், பிரச்சாரங்களில், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற நல்ல பணியில் கடும்போக்குவாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்படாத ஒரு விடயமாகும். ஃபிர்அவுனோடு கூட மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா நபியை பக்குவப்படுத்துகிறான், பண்படுத்துகிறான். தஅவாவினுடைய வழிமுறையை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஃபிர்அவுனோடு கூட மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவேதான் கடும்போக்கை இன்றைக்கு சிலர் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பண்பாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை பார்த்து அவர் கடும்போக்குடையவர், அவர் கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவர், அவர்கிட்ட நெருங்க இயலாது, அவர்கிட்ட பேச இயலாது,
என்று சொல்லுவதை அவர் பெருமையாக பார்க்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் நபி அவர்கள் அந்த மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கும் என்றிருந்தால் அவர் பிற மனிதர்களோடு மிக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கும். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து இந்த மார்க்கத்தை கவர்ந்தார்களோ அத்தகைய ஒரு நிலை இந்த மார்க்கத்தை பார்க்கிறவர்களுக்கு ஏற்படும் விதம் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் பேசுவதற்கென்று சில பண்பாடுகள் இருக்கிறது, பிள்ளைகளோடு பேசுவதற்கென்று சில பண்பாடுகள் இருக்கிறது, பெரியவர்களோடு நடந்து கொள்வதற்கென்று சில பண்பாடுகள் இருக்கிறது. அதே போல சிறியவர்கள் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவதற்கென்று சில பண்பாடுகள் இருக்கின்றது. பெரியவர்கள் தவறு செய்கிற போது அல்லது பெரியவர்களுக்கு ஒரு நன்மையை எடுத்துச் சொல்கிற போது அதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. எனவே அந்த பண்பாடுகளை கையாண்ட முறையில் நாங்கள் எங்களுடைய தஅவாவை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த பயணத்திலே நாங்கள் வெற்றி காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட தஅவா பிரச்சார பணியில் வெற்றி கண்டது அவர்களுடைய பண்பாடுகள் மூலமாக என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனிலே அவர்களை சிலாகித்து பேசுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நல்ல பண்பாடுகளையும் நல்ல அஹ்லாக்குகளையும் கொண்ட தஅவாவை இந்த சமுதாயத்தில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நிறைய பாவங்களும் அட்டூழியங்களும் இன்றைக்கு பூமியிலே மலிந்து கொண்டு எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இன்றைக்கு அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் கட்டாயம் தஅவா செய்ய வேண்டும். எங்களுடைய வீட்டிலே நாங்கள் தஅவா செய்ய வேண்டும். மேடை பேச்சுக்கள் மாத்திரம்தான் தஅவா என்பது கிடையாது. தஅவா என்பது ஒரு தந்தை தஅவா செய்யலாம், ஒரு நண்பன் தஅவா செய்யலாம், ஒரு ஆசிரியர், ஒரு அதிபர் தஅவா செய்யலாம், ஒரு தலைவர் தஅவா செய்யலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் தஅவா செய்யலாம், எல்லோருமே தஅவா செய்யலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு வசனமேனும் உங்களுக்கு தெரிந்தால், என்னை பற்றி ஒரு செய்தியேனும் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த பொறுப்புணர்வை, அந்த கடமை உணர்வை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய தஅவாவை நாங்கள் மேலே சொல்லி காட்டிய அடிப்படையில் உரிய ஹிக்மத்துக்களோடு நல்ல வார்த்தைகளோடு நல்ல பக்குவத்தோடு பண்பாடுகளோடு நாங்கள் செய்வோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.